தேனாலிராமன் மற்றும் ரஜகன். குட்டிகளுக்கான அர்த்தமுள்ள கதை. ஒரு நாள் ராஜா கிருஷ்ண தேவராயரின் அரண்மனையில் உள்ள அரண்மனை தோட்டத்தில் இருந்து ஒரு சின்ன ராட்சதத்தான் பொம்மையை யாரோ திருடிவிட்டனர். ராஜா மிகுந்த கோபத்துடன் தன் அமைச்சர்களை அழைத்து திருடனை கண்டுபிடிக்கச் சொல்லினார். ஆனால் யாருக்கும் அதைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது தேனாலிராமன் வந்தார். மகாராஜா, திருடனை கண்டுபிடிக்க நான் ஒரு தந்திரம் செய்யப் போகிறேன். இது எளிதாக இருக்கும் என்றார். ராஜா இதை அறிந்ததும் தைரியமாக ஒப்புக்கொண்டார். தேனாலிராமன் அரண்மனையின் அனைத்து வேலைக்காரர்களையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு குச்சி கொடுத்து, இந்த குச்சியை நீங்கள் அனைவரும் உங்கள் வீடுகளில் பாதுகாத்து வையுங்கள். நாளை காலை திருடனுடைய குச்சி 2 அங்குலம் நீளமாகிவிடும் என்றார். அடுத்த நாள் காலை அனைவரும் தங்களின் குச்சிகளை திரும்ப கொண்டு வந்தனர். தேனாலிராமன் ஒற்றை மனுஷனின் குச்சியை சற்று சிறியதாக இருப்பதை கவனித்தார். அதை உடனே ராஜாவுக்கு காட்டி, இவர்தான் திருடன் என்றார். ராஜா ஆச்சரியப்பட்டு கேட்டார், இதை எப்படி கண்டுபிடித்தாய்? தேனாலிராமன் சிரித்துவிட்டு கூறினார், நான் குச்சிகள் நீளமாகும் என்று சொன்னபோது உண்மையான திருடனுக்கு பயமாகி தனது குச்சியைச் சிறிது நறுக்கிவிட்டார். நம் குச்சிகள் நீளமாக மாறுவதில்லை. அப்படியே இருக்கிறது யூத். ராஜா தேனாலிராமனின் அறிவுக்கும் தந்திரத்துக்கும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். திருடனுக்கு தண்டனை வழங்கி தேனாலிராமனை பரிசளித்தார். கதையின் நற்செய்தி. குற்றம் செய்தவர் எதையும் மறைக்க முடியாது. உண்மையை எதிர்கொள்வதே வாழ்க்கையில் முக்கியம்.